கடும் சின வடிவத்திலான சிவபெருமானையும் இவர்கள் வழிபடுகிறார்கள். அகோரிகளின் இரட்ச கடவுளாக விளங்குபவர் ஹிங்லஜ் மாதா. இந்த பிரபஞ்சத்தை செயல்பட வைக்கும் ஒரே வடிவிலான ஆற்றல் திறன் தான் சக்தி தேவி என சமய திருநூல்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு வருகிறது. இந்த ஆற்றல் திறன் பெண்மையின் வடிவமாகும். இது துர்கை, சதி அல்லது பார்வதி வடிவில் அவதரித்து வரும். அதன் பின்பு தன்னுடைய ஆண் துணையான சிவபெருமானுடன் இணைந்து படைத்தலுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். காளி என்ற வார்த்தை கால் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டவை. அது காலத்தை குறிக்கும். காலத்தில் இருந்து யாருமே தப்ப முடியாது. தேவியின் அனைத்து வடிவங்களையும் விட காளி தேவி வடிவம்தான் இரக்க குணம் உள்ளவர். அதற்கு காரணம் தன்னுடைய குழந்தைகளுக்கு மோட்சம் அல்லது விடுதலையை கொடுப்பவர் இவரே. அளிக்கும் கடவுளான சிவபெருமானின் துணை இவர். உண்மையற்றதை அளிப்பவர்களும் இவர்கள். மனிதனிடம் மையமாகும், அதாவது சக்கரங்கள் நுண்ணியம் வாய்ந்த வலிமையை பெற்று தூய்மையாக்கும் மற்றும் தெய்வீக ஆற்றல் திறன் குண்டலினி